ஆதியாகமம் புஸ்தகத்தை கையில் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலேயே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இதுதான் இன்றைக்கி எனக்கு மனசுக்குள்ளே வந்த ஒரு நல்ல ஒரு பாரம். ஆமேன்னு சொல்லுங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. அங்கே பாருங்களேன், வெறுமை, எல்லாம் டிஸார்டராகவே இருக்குது, நல்லாவே இல்லை, எல்லாம் ஏட்டிக்கு போட்டியாகவே எல்லாமே இருக்குது. தேவ ஆவியானவர் ஜனத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். 2ஆம் வசனம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருக்கிறது. இருள் இருக்கிறது. இருளுக்கு மேலே கர்த்தர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். சொல்லுக பார்க்கும். இருள் இருக்கிறது. இருளுக்கு மேலே யார் இருக்கிறார்? ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, இங்கே ஒரே இருளாக இருக்குது, இங்கே பிசாசு இருப்பான்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கே இருந்தாலும் கர்த்தர் இருப்பார். ஏன்னா பூமியும் அதனுடைய நிறைவும் யாருடையது தான்? கர்த்தருடையது தான். இங்கே இருள் இருக்கும், அங்கே அது இருக்கும். இன்றைக்கி காலையிலேயே நாங்கள் மீன் வாங்க போயிருந்தோம். அங்கே மீன் வாங்க கொடுக்குற அம்மா, ஒரு வயசான அம்மா சொன்னாங்க, நான் அந்த வழியை தான்ப்பா மீன் எடுத்துகிட்டு இப்படி ஓடுவேன், அங்கே ஒரு கல்லறை இருக்குது, ஐயோ மீன் எடுத்துக்கிட்டு அந்த வழியாக வராத, அந்த ஆவி அந்த மீன் கூடி பின்னாடியே வரும்னு எல்லாம் பயமுகத்துக்கு காட்டினாலுவ. ஏசப்பா இருக்கார், நான் ஓடுறேன். வாங்குறவளுக்கு எப்படி இருக்கான்? அந்த வழியாக நீ மீன் எடுத்துக்கிட்டு வராத, அந்த மீன் பின்னாடியே என்ன வரும்? அந்த பேயில் சித்தவன் வருவான் கூடவே அப்படின்னு சொல்கிறாளோப்பா அப்படின்னாங்க. அப்போது இருள் இருந்தது, அதுக்கு மேலே ஆவியானவர் அசைவாடுகிறார். அங்கே ஒழுங்கின்மை இருக்கிறது, இருள் இருந்தது, ஆவியானவர் அசைவாடுகிறார். ஏன் அசைவாடுகிறார் அப்படி என்றால், ஏன் அசைவாட வேண்டும் அப்படி என்றால், அடுத்த வரி இப்படி தான் இருக்கிறது. அடுத்த வசந்த படிங்க கீழே, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ ஆவியானவர் அசைவாடுவதே அந்த இருளை என்ன செய்யணுங்க? கிளியர் பண்ணணும். இப்போ ஆவியானவர் அசைவாடுவது சும்மா நம்ம ஆவியில் நிரம்புவதற்காக இல்லை. ஆவியானவர் அசைவாடுவது அது ஒரு பொழுதுபோக்கு இல்லை, அவருக்கு வேறு வேலை எல்லாமே இல்லை. ஆவியானவர் அசைவாடுகிறார் என்று சொன்னாலே அசைவாடிக்கிட்டு ஒழுங்கின்மையும் பார்க்கிறாரு, இருளையும் பார்க்குறாரு, பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இங்கே எல்லாம் டிஸார்டராக இருக்குது, அதையும் பார்க்குறாரு. இங்கே எல்லாம் இருளாக இருக்குது, இதையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் ஒரு தீர்மானத்துக்கு வராரு. இப்போது இந்த இடத்துக்கு என்ன தேவை? வெளிச்சம் தேவைன்னு யாருக்கு தெரியுது? அசைவாடி கொண்டிருக்கிற ஆவியானவருக்கு தெரியுது. 2 கையும் உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். அவர் அசைவாடுகிறார் என்று சொன்னாலே அடுத்தது ஒரு மாற்றத்தை உண்டாக்க போகிறார் என்று பொருள். அவர் அசைவாடுகிறார் என்று சொன்னாலே ஒரு பெரிய ஒரு மாதல் வரப்போகிறது என்று பொருள். உடனே அடுத்த வரி போட்டிருக்கு, வெளிச்சம் நல்லது என்று அவர் கண்டார். இங்கே ஒரு வெளிச்சம் தேவை என்பதை யார் கண்டார்? கர்த்தர் கண்டார். இதுதான் கீவேர்டு. கர்த்தர் பார்க்கிறாரு. இங்கே ஒரு வெளிச்சம் ஒன்று தேவை என்பதை கர்த்தர் பார்க்கிறார். பார்த்த உடனே அவர் அதிகாரத்தை பயன்படுத்தி வெளிச்சம் உண்டாக கடவுது. ஏன்னா வெளிச்சம் வந்தாதான் இருள் போகும் அப்படின்னு யாருக்கு தெரியும்? அசைவாடுகிற ஆவியானவருக்கு தெரியும். அப்போ ஆவியானவர் அசைவாடுகிறார். ஒரு வசனத்தில் ஒழுங்கின்மையும் இருளும் ஆவியானவரும் ஒரே பிளாட்ஃபார்மில் இருக்கிறாங்க. ஒரே வசனத்துக்குள்ளே 3மே இருக்கிறது. எப்படி இருக்கிறதா? ஒழுங்கின்மையும் இருக்குது, இருளும் இருக்குது. இருளுக்கு மேலே நான் அடிக்கடி செய்தியில் சொல்லுவேன், நீங்கள் கவனிப்பீங்க, ஆராதனை சொல்லுவேன், நீ பிரச்சனையை பார்ப்ப, பிரச்சனைக்கு மேலே ஒரு சிங்காசனம் போட்டு அமர்ந்து இருப்பார்னு நான் எல்லா ஆராதனையும் சொல்லுவேன், எல்லா செய்தியும் மேக்சிமம் சொல்லிவிடுவேன். அப்போது உங்கள் இருள் இருக்குது, இருளுக்கு மேலே ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். அசைவாடின உடனே வெளிச்சம் அவர் நல்லது என்று கண்டார்.
உடனே வெளிச்சம் உண்டாக கடவுது என்று அவர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறது, வார்த்தையை அவர் அறிக்கை பண்ண ஆரம்பிக்க, சொல்ல உச்சரிக்க ஆரம்பிக்கிறார். உடனே வெளிச்சம் வந்தது. ரைட். இந்த வெளிச்சம் எங்கிருந்து வந்தது? யாருக்கு தெரியும்? வார்த்தை வந்தது, வார்த்தை தான் வந்தது. வெளிச்சம் எங்கேருந்து வந்தது? ஒழுங்கின்மையாக இருக்கிற இடம், இருளாக இருக்கிற இடம். ஆவியானவர் மட்டும் அசைவாடுறாரு, அவர் யோசிக்கிறாரு. பைபிளில் கீழே போட்டிருக்க, வெளிச்சம் நல்லது என்று கண்டார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் இதுவரை எங்கே இருந்தது? இன்னொரு டைம் படிங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி. 2ஆம் வசனத்தை 3 இருக்குது. ஒழுங்கின்மையும் இருக்குது, வெறுமையும் இருக்குது, இருளும் இருக்குது, ஆவியானவர் இருக்கிறார். நீங்கள் நான் முதல்ல உங்களுக்கு சொல்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறேன். நீங்கள் இருக்கிற இடம் ஒழுங்கின்மையாக இருந்தாலும் இருளாக இருந்தாலும் முதல் நற்செய்தியை ஆவியானவரும் உங்களோடு தான் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமாங்கிறீங்க? நெஞ்சு மேலே கை வச்சு சொல்லுங்க, என்னோட ஆவியானவர் இருக்கிறார். இதுதான் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி கர்த்தர் கொடுக்குற ஃபஸ்ட்டு வார்த்தை. முதல்ல நம்ம பலப்பட்டாதான், நம்ம யாருன்னு நமக்கு தெரிஞ்சாதான் அடுத்த எல்லைக்கே போக முடியும். இப்போ நம்மளே ஒரு பலவீனமான ஆள் நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஒன்றுமே நம்ம செய்ய முடியாது. அப்போ நமக்குள்ள ஒழுங்கின்மையும் இருக்குது, இருளும் இருக்குது, கர்த்தரும் இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ ஒழுங்கின்மையால் என்னத்தை உண்டாக்க முடியும்னா இன்னொரு ஒழுங்கின்மையை தான் உண்டாக்க முடியும். ஒரு இருளால் இன்னொரு இருளை தான் உண்டாக்க முடியும். ஆனால் இன்னொருத்தர் இருக்கிறாரில் ஆவியானவர், அவர் ஒருவர் தான் வெளிச்சத்தை உண்டாக்க முடியும். அப்போ நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் மாற்றத்தை உண்டாக்க முடியும், வெளிச்சத்தை உண்டாக்க முடியும். ஆமாவா இல்லையா? இப்போ மறுபடியும் கேட்குற, இந்த வெளிச்சம் எங்கேருந்து வந்தது? ஆவியானவர் தான் இருந்தார். இந்த வெளிச்சம் எங்கிருந்து அங்கே வந்தது என்று யாருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. இந்த வெளிச்சம் எங்கேருந்து வந்தது? ஆனால் வெளிச்சம் வந்தது. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். வெளிச்சம் வந்தது. இதுக்கு பார்த்தா சர்ப்ரைஸ்ன்னு பேர். சொல்லுங்க பார்ப்போம். வெளிச்சம் வேணும் என்று கர்த்தர் கண்டு சொன்னார், வெளிச்சம் வந்தது. 2 கையும் உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் சொல்கிறேன், வெளிச்சம் எப்போ தரணும் அப்படின்னு ஆவியானவருக்கு தெரியும். அவர் அசைவாடுவதே அந்த ஏற்ற காலத்தில் இந்த வெளிச்சத்தை டிக்ளேர் பண்ணணும். அப்போ வெளிச்சம் தூரத்தில் இல்லை, ஆவியானவர் எங்கே இருந்தாலும் கூடவே எல்லாம் இருக்கும். வெளிச்சம் வேணும் அப்படின்னு ஆவியானவர் விரும்புகிறார், தேவன் விரும்புகிறார். அவர் வார்த்தையை ப்ரெசன்டேஷன் பண்ணுகிறார். அந்த வெளிச்சம் எங்கே இருந்தது நமக்கு யாருக்கும் தெரியாது. வெளிச்சம் வந்தது. ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்மளை சுற்றி நன்மைகள் இருக்கிறது, நம்மளை சுற்றி நன்மைகள் இருக்கிறது. நான் சொல்கிறேன், பார்ப்பதற்கு ஒழுங்கின்மை கண்ணுக்கு தெரிகிறது, பார்ப்பதற்கு இருள் கண்ணுக்கு தெரிகிறது. நமக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார் என்றும் நமக்கு தெரிகிறது. மாற்றம் வரவில்லையே, அதுவும் நம் கண்ணுக்கு மறைவாக இருக்கிறதே தவிர வெளிச்சம் வரும், வந்தே தீரும். நான் சொல்லுகிறேன், இந்த 10வது மாதம் எங்கிருந்து தான் வருமோ நமக்கு தெரியாது. அது யார் மூலமாக வரும் நமக்கு தெரியாது, அது எப்படி வரும் நமக்கு தெரியாது. நமக்கு தேவை ஒரு வெளிச்சம், நமக்கு தேவை ஒரு பிரகாசம். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். முதல் வசனத்தில் கர்த்தர் படைக்கிறார், 2வது வசனத்தில் அங்கே இருக்கிற நிலைப்பாடுகளை காட்டுகிறார், 3ஆம் வரியிலேயே கர்த்தர் மாற்றத்தை உண்டாக்குகிறார். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், இந்த மாதம் இன்னைக்கு நீங்கள் 1ஆம் தேதி வரீங்க, நம்ம வீடுகளில் ஒழுங்கின்மை இருக்கும், பலவீனம் இருக்கும், இருள் இருக்கும். நீங்கள் பாருங்கள், ஒரு மாற்றம் வரும். அது எங்கே இருந்ததுன்னு நமக்கு தெரியாது, எப்படி வந்ததுன்னு நமக்கு தெரியாது, ஆனால் வெளிச்சம் வரும். ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் கையை உயர்த்தி விசுவாசிக்கிறீங்க? இது வாக்குத்தத்தம் இல்லை, இதுதான் ஒரு உள் உணர்வு. இதுதான், இதுக்கு பேர் தான் மெடிடேஷன் பேர். ஆமேன்னு சொல்லுங்களேன். இதுதான் மெடிடேஷன். இதுக்குள்ளேயே ஒரு ஞாயிற்றுக்கிழமை செய்தியை திரும்ப திரும்ப பேசுகிற முடியும். நான் லாட்டாக உங்களுக்கு அடுத்தது சொல்கிறேன். நீங்கள் அப்படியே 1 சாமுவேல் புஸ்தகத்தை பிரட்டிக்கிட்டிங்கன்னா
அங்கே ஒன்று நடக்குது, அங்கே ஒன்று நடக்குது. எல்லா வேகமத்தை 1 சாமுவேல் புஸ்தகத்தை திருப்பி கொள்ளுங்க. இந்த மாற்றத்தை கொடுக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர், தேவன், கர்த்தர், கடவுள். அவர் கொடுக்கிற வேலைகள் இதுதான். 10ஆம் வசனம், அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். 10ஆம் வசனத்தில் போட்டிருக்கா. 1 சாமுவேல் 1:10. 1 சாமுவேல் 1:10. 12ஆம் வசனம் இங்கே பாருங்க. 12ஆம் வசனம், அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டே இருந்தான். என்ன கவனிக்க பார்க்கும். ஏலி தான் பெரிய ஊழியக்காரன். அவன் எதான் கவனிக்கிறான்? வாயை கவனிக்கிறான். இப்போ கவனிக்கணும், ஊழியக்காரன் தான் கர்த்தருக்கு அடுத்தது ஒரு அடையாளம். யார் தான்? ஊழியக்காரன் தானே. அதுதான் ஊழியக்காரனுக்கு ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கர்த்தருக்கு கொடுத்தா மாதிரி அப்படின்னு நினைக்க. பிதாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் யாரை பார்க்குறாங்க? எல்லாரும் ஊழியக்காரனை பார்க்குறாங்க இல்லையா. இப்போ வாயை நல்லா பார்க்குறான். இவன் முணுமுணுன்னு ஜெபிக்கிறா, சத்தம் வெளியே வரலையாம். பைபிளில் போட்டிருக்கு, முணுமுணுன்னு ஜெபிக்கிறா, அடி வாயே பார்க்குறான், வெகு நேரம் ஜெபிக்கிறா. வாயை கவனிச்சுட்டு அவன் ஒரு விடை கொடுக்குறான். என்னென்னா, இன்னும் காலையிலே இங்கே வந்து என்ன செய்கிற, நீ வரல, இங்கே வந்து ஏன் காலையில் விரித்து இருக்கிறாய் என்று சொல்லி கேட்குறான். 14ஆம் வசனம், அவளை நோக்கி நீ எது வரைக்கும் வெறுத்து இருக்கிறாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு. ஆமேன்னு சொல்லுங்களேன். எந்த மனுஷனும் உங்கள் இருதயத்தின் முணுமுணுப்பை கவனிக்க முடியாது. எந்த மனுஷனும் கவனிக்க முடியாது. ஊழியக்காரனே கவனிக்க முடியாதுன்னா அவர் மற்ற மனுஷன் என்ன அப்படின்னா கவனிக்க முடியாது. இது மைண்டில் இருக்க வேண்டிய சரியான தாட். சிக்னல்லையும் சிக்கல்லையும் கொஞ்சம் காத்து தான் இருக்கணும். சொல்லுங்க பார்க்கும். திரும்ப சொல்லுங்க. சிக்னல் போட்டான்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி திரும்பணும், ஓட முடியாது, மாட்டிக்குவா உள்ள. கொஞ்சம் பிரேக் பண்ணி தான் போகணும். சிக்கல்லையும் கொஞ்சம் பிரேக் பண்ணி தான் போகணும். இது ரெண்டும் யாருக்கு தெரியும்னா, மனத்தெளிவோடு வண்டி ஓட்டுறவனுக்கு சிக்னல் ரெட் விழுந்துருச்சான்னு அவனுக்கு தான் தெரியும். பின்னாடி உட்காந்துருவனுக்கு தெரியுமா? ஏன் வண்டியை நிப்பாட்டாமா, சிக்னல் போட்டான்டா அப்படி சொன்னால் தான் அவனுக்கு தெரியும். அப்போ மெயின் ஆக்டருக்கு தான் சிக்னல் வந்துச்சுன்னு தெரியும். எனக்கு தெரியும் ரெட் சிக்னலை போட்டானுவேன் அப்படின்னு. திரும்ப க்ரீன் சிக்னல் வர்றதுக்கு நான் 9 ஆண்டு காத்திருந்தேன். மறுபடியும் க்ரீன் சிக்னல் வந்து விட்டது. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு கர்த்தர் 2வது சொல்கிற நல்ல தாட்டு, உங்கள் ஃபேமிலியில் பொருளாதாரத்தில் குழப்பத்தில் அன்பில் ரெட் சிக்னல் வந்துருச்சுன்னா நான் சொல்கிறேன், மறுபடியும் க்ரீன் சிக்னல் வந்துடும். கொஞ்சம் காத்திருக்கணும். இந்த மாதம்தான் க்ரீன் சிக்னல் உங்கள் குடும்பத்தில் அடிக்கிற மாதம். நீங்கள் என்ன பாருங்கள், எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்களோ, இந்த மாதம் எத்தனை ரெட் சிக்னல் உங்களுக்கு அடித்தாலும் சரி, எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி போடுகிற மாதம் இந்த மாதம். கையை அசைச்சு ஒரு அல்லேலூயா. எல்லா மனிதனும் உங்கள் பேச்சுக்கு தான் விடை கொடுப்பான். உங்கள் ஆழ்மனதிற்குள்ளே இருக்கிற அந்த இருளுக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய எந்த மனிதனும் இல்லை, ஊழியக்காரனும் சேர்த்து. ஆனால் அவள் விளக்கம் கொடுத்துட்டா, நீ நினைக்கிறாம நான் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டா. 16ஆம் வசனத்தில், நீ என்னை அப்படி சொல்லாதீங்க, நான் மன விசாரத்தினால அப்படி ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே 17ஆம் வசனம் போட்டிருக்குது, ஏலி நீ சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி. டக்குன்னு எப்படி பேச்சை மாற்றினவன்? முதல்ல குடிகாரி என்னவன், ஓ அப்படியா, வெகு நேரம் அப்படி தான் நீ ஜெபம் பண்ணுறியா, அப்போ நீ மனக்லேசம் உள்ள பெண்ணா, மன உடஞ்சி வந்திருக்கிறியா, வேதனையோடு வந்திருக்கிறியா, இரத்த காயத்தோடு வந்து ஜெபிக்கிறியா அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ டாக்டருங்க கேட்பாங்கல்ல, பார்த்தவொடனே என்ன செய்யுது, வாந்தியா மயக்கமா, என்ன சாப்பிட்ட, மீன் குழம்பு சாப்பிட்டேன்னு கேட்குறான்ல, அந்த மாதிரி தான் இவர் கேட்குறாரு. என்ன பிரச்சனை உனக்குன்னு கேட்குறாரு. பார்த்தவொடனே என்ன பிரச்சனை சொல்ல தெரியல அவருக்கு. இப்போ யாரும் சொல்ல தெரியாது, இப்போ யாரும் சொல்ல தெரியாது, சும்மா சொல்லுவாங்க, எனக்கு அப்பயே தெரியுமாங்க. அது பித்தலாட்ட வாங்கலாம், அடி போடணும், உனக்கு ஒன்றும் தெரியாது, தெரிஞ்சுதான் முன்னாடி நீ சொல்லிருக்கணுமா இல்லையா? சொல்லலை. இவ சொல்கிறா தன் நிலையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அவர் உடனே பிளஸ் பண்ணுறாரு, நீ சமாதானத்தோட போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடுவார். அதுக்கு என்ன பொருள் தெரியுமா? ஓகே, சமாதானத்தோடு போனால் இனி நீ அழ போகிறதல்ல, இனி நீ கிளேசப்பட போகிறதல்ல, இனி நீ புலம்ப போகிறதல்ல, இனி நீ காயப்பட போகிறதல்ல, உன் விண்ணப்பத்திற்கு பதில் வந்தது, விசுவாசத்தோடு போன்னு சொல்லிட்டார்.
இப்போ ஏலியை பார்த்து ஆண்டவர் நீ இப்படி சொல்லி கொடுத்தாரா? சொல்லி கொடுக்கல. என்கிட்ட ஏலிக்கிட்ட கர்த்தர் எதுவுமே பேசுறதில்ல. ஏலிக்கிட்ட கர்த்தர் எதுவுமே பேசுறதில்ல. இப்போ சாமுவேல்கிட்ட தான் பேசணும். அதுக்கு தான் கர்த்தர் ஒரு விஷயத்தை உள்ள ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. போன்ட்டார். இவன் போயிட்டான். அவள் உம்முடைய அடியாளுக்கு கண்களிலே தயவு கிடைக்க கடவுது என்றால் பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை அப்படின்னு போட்டிருக்கு. துக்கமுகமாய் இருக்கவில்லை, துக்கப்படலை. ஏன் அப்படின்னா இவர் சொன்ன வார்த்தையினால் மட்டுமல்ல, மன பாரத்தை எல்லாம் தேவ சமூகத்தில் கொட்டிட்டா அதில் 90% போயிடுச்சு. கடைசியில் இவரும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரு ப்ளஸ் பண்ணிட்டாரு. 100% அவளுக்கு நிறைவு வந்ததுக்கு அப்புறம் அவள் அழவும் இல்லை, அப்புறம் அவள் பட்னியாக இருக்கவும் இல்லை. அவள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாள். பைபிளில் போட்டுக்க பண்ணுங்க. சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். சொல்லுங்க பார்க்கும். கற்பம் திறந்துருச்சு. ஆனால் இந்த அதிகாரம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? மலடின்னு ஸ்டார்ட் ஆகுது. அப்படியா? அப்படி தானே? ஆனால் அந்த அதிகாரத்திலேயே, அந்த அதிகாரம் முடிகிறதுக்குள்ளேயே சில நாள் சென்ற பின்பு அவள் கர்ப்பவதியாகி ஒரு குழந்தையை பெற்றாள். 19ஆம் வசனம் படித்து பார்த்தா, கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவிலிருந்து தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனால் எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். இப்போ ஏற்கனவே அவள் அறியலையா? 2 பேரும் இணையிலையா? சேரலையா? சேர்ந்தாங்க. இப்போ என்ன நடந்தது? இந்த சேர்க்கையில் என்ன நடந்தது? சேர்ந்த உடனே அவள் கற்பம் எப்படி திறந்தது? சேர்ந்த உடனே எப்படி ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது? இது எங்கே இருந்து வந்தது? எல்கானா கிட்டேருந்து வந்ததா? ஏலிக்கிட்டேருந்து வந்ததா? இந்த மலட்டு கற்பம் எப்படி திறந்தது அப்படின்னா எந்த அறிவியலுக்கும் இது புலப்படாது. எப்படி வெளிச்சம் எங்கேருந்து வந்தது என்று யாருக்கும் தெரியாதோ, எல்கானா வழக்கம் போல தான் இணைகிறான், வழக்கம் போல தான் சேர்கிறான். ஆனால் கற்பம் திறக்கிறது, கர்ப்பவதி ஆகிறாள், ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். இந்த கேப்பில் நடந்தது என்ன அப்படின்னா, ஜெபிக்கிறது இயல்பு தான், ஊழியக்காரன் தப்பு தப்பாக பேசுகிறதும் இயல்பு தான், பேசிட்டு திரும்ப உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்கிறது இயல்பு தான். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் இயல்பு, இதெல்லாம் நடக்கிறது தான். ஆனால் இதுவரை நடக்காத ஒன்று நடந்ததை பாருங்க, அதுதான் கர்த்தர். 2 கையும் உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். இயல்பாகவே கணவனும் மனைவி இணைகிறார்கள், அங்கே போட்டிருக்கு இணைந்தார்கள் சேர்ந்தார்கள். இது இயல்பு. ஊழியக்காரன் முதல்ல தப்பாக பேசுகிறான், வேதனையோடு வந்தவளை இன்னும் வேதனைப்படுத்துகிறான், திருப்பிக்கிட்டு இல்லை கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்கிறான், இதுவும் இயல்பு தான். அன்னாள் அழுவதும் இயல்பு தான், பெனினால் அவளை டெய்லி நல்ல நொய்யோ புடைக்கிறதும் இயல்பு தான், அங்கே அவள் அழுததும் இயல்பு தான், இவர் ப்ளஸ் பண்ணுறதும் இயல்பு தான், எல்கானாவும் அன்னாலும் ஒன்றா இணைந்ததும் இயல்பு தான். ஆனால் இது திரும்ப இயல்பு இல்லை. அந்த சேர்க்கையில் கற்பம் திறந்தது. அது எல்கானாவனால் உண்டானதா, ஆவியானவரால் உண்டானதா அப்படின்னா நியாயப்படி இது கர்த்தரால் உண்டானது. இதுக்கு ஒரு சப்போர்ட்டாக தான் எலிசபெத்தையும் மரியாளையும் கர்த்தர் புதிய ஏற்பாட்டில் காட்டுவார். இது பரிசுத்த ஆவியானவரால் உண்டானது. அப்போ அந்த கற்பம் எப்படி அப்போ திறந்தது? இதுவரை திறக்காத கற்பம், மலடி என்று ஆரம்பிக்கப்பட்ட அந்த துவக்கம் கற்பவதி என்று முடிகிறதே, இதை உண்டாக்கி கொண்டு வந்தது யார்? அங்கேதான் அந்த வெளிச்சம் வந்தது. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். வெளிச்சம் வந்துட்டா எப்படி ஒழுங்கின்மையும் இருளும் வெளிச்சமாய் மாறியதோ, வெளிச்சம் வந்துட்டா மலடி என்று முத்திரை போடப்பட்ட அந்த 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 ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் கூட திறக்கும். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் சொல்கிறேன், இவ்வளவுதான், இதுதான் என் தீர்மானம், இதுதான் முடிவு, இதுதான், இதுக்கு மிஞ்சி ஒன்றுமில்லை என்று உங்கள் குடும்பத்தில் நம்ம சபையில் எந்த தீர்மானத்தை யார் எடுத்திருந்தாலும் 11ஆவது மாதத்தில் எல்லா தீர்மானத்துக்கும் அப்பாற்பட்டு ஒரு மாற்றம் உண்டானது. அன்னாளுடைய வாழ்க்கையில் நம்ம குடும்பங்களிலும் அந்த மாற்றம் உண்டாகும். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமான்னு சொல்கிறீங்க? நான் சொல்கிறேன்,
5 அப்பம் 2 மீனை 5000 பேர் கர்த்தர் கொடுத்தார். இங்கே ஒரு சிறு பையன் இருக்கிறான், அவன் கையில் 2 மீன் துண்டுகள் இருக்கிறது இல்லையா அப்படின்னு ஒருத்தன் சொல்லி கொடுக்குறான். அதை கொண்டா அப்படின்னு எத்தனை வார்க்கோதுமை இருக்கிறதா? எத்தனை வார்க்கோதுமை இருந்துச்சு அதில்? 5, 2. இது நம்ம எல்லாம் கண்ணால் பார்த்தோம், இதுதான் பைபிள் எழுதியிருக்குது. 2 மீன் இருக்குது, அது எது எழுதப்பட்டதோ அதுதானே உண்மை. இப்போ சட்டத்தில் எது சாத்தியக்கூறுனா எது எழுதப்பட்டதோ அதுதான் உண்மை. யூகத்துக்கெல்லாம் ஆன்சர் கிடையாது. எழுதப்பட்டது 2 மீன் தான், எழுதப்பட்டது 5 அப்பந்தான். ஆனால் அதை ஆண்டவருடைய கைக்கு வந்த பிறகு என்ன நடந்தது? அங்கே அவர் வானத்தை பார்த்து அண்ணாந்து பார்த்துன்னு எழுதியிருக்கு. நம்மளும் அதை வாயை பார்க்குறோம். பார்த்த பிறகு இவ்வளவு பேருக்கு எப்படி போஷாக்கு நடந்தது? யாருக்கா தெரியுமா? இங்கே யாருக்கா தெரியுமா? உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனால் ஒரு மாற்றம் வரும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ தெய்வீகம் எங்கே இருக்குன்னா, எனக்கு தான் அப்பயே தெரியுமேன்னா அவங்கள சோட்டால் அடிக்கணும். உனக்கு தெரியாது, எனக்கு அப்பயே தெரியும். அப்படின்னா எப்படி தெரியும் உனக்கு? நான் சொல்லட்டுமா? கர்த்தர் செய்கிற எந்த அற்புதமும் எவனுக்கும் தெரியாது. எத்தனை பேர் 2 கையும் உயர்த்தி ஆமேன்னு சொல்கிறீங்க? எனக்கு அது முன்னாடியே தெரியும்னு சொல்லவும் கூடாது. அப்படி சொல்லிட்டாலும் அதை நம்பவும் கூடாது. யாருக்கும் தெரியாது. நமக்கு என்ன தெரியும்னா, யார் என்ன சொன்னாங்களோ அதுதான் தெரியும். அந்த ஜபத்திற்கு என்ன மாற்றம் வரப்போகிறது என்று தெரியாது. 5 அப்பம் நமக்கு தெரியும், 2 மீன் நமக்கு தெரியும். அந்த வனாந்தரத்தில் அத்தனை பேருக்கும் கர்த்தர் அற்புதம் செய்து மீதி எடுக்க பண்ணினார்ல, இது அப்படியே சர்ப்ரைஸ். அந்த சீஷர்களே மிரண்டுட்டான், பிரமிச்சிட்டான், ஆச்சரியப்பட்டுட்டான். அதனால தான் ஆண்டவர் சொல்லி காட்டுவார், நீங்கள் எந்த சத்தியத்துக்காக என் பின்னாடி வரல, நீங்கள் அப்பத்தை சாப்பிட்டதுனால தான் வந்தீங்க அப்படிம்பார். அப்படின்னா இவர் பெரிய பயங்கரமான ஆளாக இருக்காரா இவர்? அப்படின்னு தான் எல்லோரும் வந்தான். இப்போ நான் சொல்கிறேன், நம்ம ஆண்டவர் பயங்கரமானவர். அப்போனா எல்லா அற்புதமும் இந்த ஃபிங்கர் டிப்ஸில் இருக்குங்கிறான் பாருங்க, எல்லாம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் சொல்கிறேன் பாருங்க, உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு பெண்ணை தேடிக்கிட்டு இருப்பீங்க, மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருப்பீங்க, பணத்தை தேடிக்கிட்டு இருப்பீங்க, வீட்டை தேடிக்கிட்டு இருப்பீங்க, ரட்சிப்பை தேடிக்கிட்டு இருப்பீங்க. ஒரு செகண்டில் கர்த்தர் கொண்டு வந்துடுவார். ஒரு செகண்டில் நடக்கும் எல்லா மாற்றமும், ஒரு நொடியில் நடக்கும் எந்த மாற்றமும். நம்ம என்ன நினச்சிடக்கூடாது அப்படின்னா, சீஷர்கள் போல இது வனாந்தரமாச்சே, இவன் சென்டிமெண்ட் பேசுகிறான் பாரு, இது வனாந்தரமான இடமாச்சே, நிறையா ஜெருப்பு இருக்கிறாங்களே, நீங்கள் இவ்வளோ பணத்துக்கு வாங்கினா கூட பத்தாதே, இந்த ஐடியாலஜிலாம் அவர்கிட்ட ஆகாது. இந்த கால்குலேட்டர்லாம் கிடையாது. என் தேவன் எல்லாம் என் தேவன் ஒரு இமைப்படுதலை எதையும் செய்வான். கையை உயர்த்தி இத்தனை பேர் ஆமாங்கிறீங்க. நான் சொல்கிறேன் பாருங்களேன், என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்க போகிறது, பெரிய பெரிய மாற்றங்கள் நடக்க போகிறது. இப்போ நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, இந்தந்த பாட்டை பாட நல்லா இருக்கும், இந்தந்த பாட்டு பாட நல்லா இருக்காது, இப்படி பண்ண நல்லா இருக்கும், அப்படி பண்ண நல்லா இருக்குங்கிறதுலாம் நமக்கு தான் நல்லா இருக்கும். இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கல. இதை தாண்டி ஒரு மாற்றத்தை கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் சொன்னார், ஒரு வெளிச்சம் உண்டாக போகிறது. இது பிரசங்கம் கிடையாது, இது ரியாலிட்டி. இதுக்கு பேர் தான் யதார்த்தம். ஆமேன்னு சொல்லுங்களேன். என்ன நடக்குன்னே தெரியாது. இந்த மாதம் நீங்கள் விசுவாசித்து பாருங்கள், நம்பி பாருங்கள். நீங்கள் ஜோசியம், சாதகம், சட்டம், அது இது, பணம், பொருளாதாரம், உடம்பு சரியில்லை, பலவீனம், இது எல்லாம் எழுதப்பட்டது. எழுதப்படாதது ஒன்று இருக்கிறது, அவர்தான் கர்த்தர். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நாளைக்கு வராதவர்கள் வருவார்கள், எதிர்பார்க்காதவர்கள் வருவார்கள். தீர்க்க தரிசன வார்த்தையாக வரப்போகிறது. இந்த மாதம் நீங்கள் வெளிச்சத்தை எதிர்பாருங்கள். ஆமென். இப்போது இன்னொரு உதாரணம் சொல்லலாம். ஒரு தீர்க்கதரிசி புத்திரரில் ஒருத்தன் செத்து போயிட்டான். தீர்க்கதரிசி அவன் மனைவி என்ன செய்கிறா, கஷ்டப்படுறா. அவளுக்கு 2 ஆண் பிள்ளைங்க இருக்குது. பிள்ளைய அவன் கடனை வாங்கி செத்துட்டான். நம்ம என்ன மாதிரி நிறையா ஊர்பட்ட கடனை வாங்கி செத்து போயிட்டான். அந்த கடன்காரன் என்ன செய்கிறான், உன் பிள்ளைய கொடு, எனக்கு உன் பிள்ளைய கொடுங்கிறான். அடிமை வேலைக்கு கொடுறான் அந்த கடத்துக்குன்னு. அவள் தீர்க்கதரிசனுடைய பொண்டாட்டி வேறு, ஊழியக்காரன் பொண்டாட்டிங்கிறதுனால அவளுக்கு ஒரு ப்ரிஸ்டேஜ் இஷ்யூ.
இது எப்படி மாறுமோ, இது எப்படி மாறுமோன்னு வேதனைப்படும் பொழுது தான் கர்த்தர் ஒரு ஊழியக்காரன் அனுப்புகிறார். ஒரு ஊழியக்காரன் அனுப்புவாருன்னு அவளுக்கு தெரியுமா? அவளுக்கு தெரியாது. இப்போ கர்த்தர் யார் தெரியுமா? உனக்கு என்ன நடக்கணும் உனக்கே தெரியாது. இவருக்கு பேர் தான் கர்த்தர். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். முன்கூட்டியே பிளான் பண்ணுறான் பாரு. நீ அதெல்லாம் கிடையாது. உனக்கு எப்போ எது வேணாலும் நடக்கும். உன் சிந்தையை அப்படி வச்சுக்கணும். 2 கையும் உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். அதோட பெரிய கொடுமை என்னன்னா, என்ன கையில் இருக்குன்னு கேட்டால் கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்கு அப்படிங்கிறாங்களா, மாவு இருக்குங்கிறாங்களா, நம்மளாம் பசங்க கேட்குறோமா? அப்படியே கொஞ்சம் அந்த எண்ணெய் இருக்குன்னு நமக்கு தெரியுது, குடத்தை எடுத்துருவான்னு சொல்கிறது தெரியுது, அதுதான் தெரியுது. அப்புறம் எண்ணெய் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அது எங்கேருந்து வந்துருச்சு? இப்போ இதை கேளுங்க, இந்த எண்ணெய் எங்கேருந்து வந்து சொல்லுங்க பார்ப்போம். அட்வொகேட்டுக்கு தெரியுமா? இல்லை ஆடிட்டருக்கு தெரியுமா? கர்த்தரை பற்றி ஒருத்தனுக்கும் தெரியாது. இந்த எண்ணெய் எங்கேருந்து வந்துருச்சு? எங்கேருந்து இருந்துச்சு? யாருக்கா தெரியுமா? இவ்வளோ பிரசங்கம் பண்ணுறாங்களே பிரசங்கியார், எந்த பிரசங்கியாராச்சும் இந்த எண்ணெய் எங்கேருந்து சொன்னானா? அவனுக்கு தெரியாது. ஏன்னா இங்கே என்ன எழுதியிருக்கோ அதுதான் தெரியும் நம்ம எல்லாருக்கும். எழுதப்படாத ஒரு ரகசியம் ஒன்று இருக்கிறது. அவர் தான் கர்த்தர். அந்த கர்த்தர் தான் இருளின் மேலே அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர். உங்கள் மேலே அவர் அசைவாடிக்கிட்டு இருக்கிறாரு. எங்கேருந்து என்ன வந்துருச்சுன்னு யாருக்கும் தெரியாது. நான் சொல்கிறேன், இந்த சபை பிரபலியமாக மாறப்போகுது. அந்த இருள் மேலே ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். அற்புதம் நடக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். தீர்க்கதரிசி எலிசா இப்போ இவ்வளோ டிப்ஸை பாருங்களேன். டேய் எலிசா, உன்னுடைய ஆண்டவர் எடுத்துக்க போகிறா தெரியுமா? உனக்கு தெரியும். எல்லாம் கிண்டல் பண்ணுறான், கிண்டல் மேலே கிண்டல் பண்ணுறான். அப்படியே கடைசியில் யோர்தானை தாண்டி போயிட்டாரு. சால்வையை முறுக்கி அடித்து தானே தண்ணி 2 திறந்தது. அதோடு எலிசாவும் போயிட்டாரு. எலிசா எடுத்துக்கொள்ளப்பட்டார். இது நம்ம அடிக்கடி கேட்குற செய்தி. இப்போ ரிட்டன் வரணும். ரிட்டன் யார் வர்றது? எலிசா வரணும். அதே யோர்தான் மறுபடியும் மூடிக்கிச்சு. இப்போ எப்படி எலிசா ரிட்டனில் வருவார் அப்படின்னா, ஏற்கனவே எலியா செஞ்சார்ல அற்புதம், அது மேட்ரு கிடையாது. அவர் தான் தீர்க்கதரிசியாச்சே. ஆனால் எலிசாவுக்கு ஒரே விமர்சனம், ஒரே பரியாசம், ஒரே கிண்டல் கேலி, இவனுமா அப்படின்னு. ஆனால் அந்த சால்வியை கையில் எடுத்துக்கிட்டு திருப்பி அடிச்சான் பார்த்தியா அதே யோர்தானே, அது 2 பிளந்ததை பாருங்க. பிளந்த உடனே பைபிள் ஒரு வசனம் போட்டிருக்குது, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி பரியாசம் பண்ண பூரா கூடிக்கிட்டானா. பைபிள் அப்படி தான் போட்டிருக்கு. அப்படிதான் ஜோயல் போயிட்டு இருக்குது. எப்போ தெரியுமா எல்லாம் உன்னோட ஒன்றா கூடுவான்? எந்த சால்வியால் எலியா அடித்து அந்த 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 யோர்தானை பிளந்தானோ, திரும்ப அதே சால்வியால் திருப்பி அதே யோர்தானை அடித்து எலிசா போலதான் பாரு. அதில் தான் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று எல்லாரும் கூடிக்கொண்டார்கள். இவன் திருப்பி அடிப்போன்னு எலிசாவுக்கும் தெரியாது. திருப்பி அடித்தா அது புழக்கணும் எலிசாவுக்கு தெரியாது. இவன் திருப்பி அடித்தா யோர்தான் 2 பிரியும் என்று பரியாசம் பண்ணவனுக்கு தெரியாது. யாருக்குமே தெரியாது. அவன் அடித்தா மாதிரியா இவன் அடித்தான். 2 யோர்தான் பிளக்க ஆரம்பித்தது. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று உலகம் சொன்னது. அப்போ என்னன்னா, திரும்பி எப்படி வருவோன்னா எலிசா போகலை, எலியா பின்னாடியே போகணும், போயிட்டான். திரும்பி வரணும். வர்றதை பற்றி உன் வேலை இல்லை, உனக்காக உன் கர்த்தர் அடுத்த பிளானை வச்சிருக்கிறார். 2 கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இவர்தான் கர்த்தர். அதை விட கொடுமை என்னன்னா, எலிசாவுக்கு ஒரு பெரிய ஒரு பேர் இருந்துச்சு. என்ன பேர் சொல்லுங்க பார்ப்போம்? சாப்பாத்தின் குமாரன் ஆகிய எலியாவின் கைக்கு தண்ணி வார்த்த எலியாவின் கைக்கு தண்ணி வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா. ஒரு ஊழியக்காரன் அப்படின்னு கர்த்தரே அங்கீகரித்து கூட அவனை யாரும் ஊழியக்காரன் சொல்கிறதில்ல. எப்படி சொல்கிறான் பார்த்து? கை கழுவிக்கு தண்ணி ஊற்றின அப்படிங்க அந்த அடைப்பெயரை புனைப்பெயரை வச்சிருக்கிறான். அந்த பேர் இருக்குது. ஒரு முறை யுத்தத்துக்கு ராஜாக்கள் போகிறாங்க. 5 நாட்டு ராஜாக்கள் போகிறாங்களா? 5 நாடு 7 நாடா? 5 நாட்டு ராஜா யுத்தத்துக்கு போகிறாங்களா? எத்தனை நாடு ஜோயில் அவங்க தெரியல. இப்போ போய் உடனே பார்த்துருங்க. இப்போ உடனே பைபிள் 5 நாட்டு ராஜாக்கள் போகிறாங்களா? வர வழியில் அவனுடைய குதிரைகளுக்கும் ஒட்டகத்திற்கும் அவனுக்கும் என்ன இல்லை? தண்ணி இல்லை. எல்லாருக்கும் நாக்கு வரடிச்சு.
நாக்கு வறண்ட உடனே இப்போ என்ன பண்ணலாம், தண்ணிக்கு நம்ம செத்துருவோமே அப்படின்னு ஒரு நிலை உண்டாகுது. அந்த நிலை உண்டாகின உடனே இப்போ தண்ணி வேணும், ஒரு அற்புதம் நடக்கணும், யாருக்கிட்ட போகலாம் அப்படின்ன உடனே அங்கேயும் ஒருத்தன் சொல்கிறான், எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்தை சாப்பாத்தியன் குமாரனாகிய எலிசான்னு ஒருத்தன் இங்கே இருக்கிறான் அப்படின்னு. அப்போவும் அந்த புனைப்பெயர் தான் சொல்கிறான். அப்போ கூட அவன் கரெக்டாக சொல்லலை, ஊழியக்காரன்னு சொல்லலை. அங்கே வந்த உடனே சில மெசேஜ் அவனுக்கு கொடுத்துட்டு நீங்கள் போங்க அப்படின்னுட்டான். தூர் வாருங்க, வாக்கியால் விட்டுங்க. ஒரு மெசேஜ் கொடுக்குறான் பாருங்க, நீ காற்றையும் மழையையும் ஆனால் உன் வாய்க்கால் நிரம்பும். எப்படி நிரம்பும்? எவனாச்சும் கேட்டான் எப்படி நிரம்பும்னு. என்கிட்ட கேட்குற லெவலில் கத்தரவனை வைக்கல, நிரம்பனா போதுங்க நிலைமை வைப்பார். சொல்லுங்க பார்க்கும். கேட்குற நிலையை அவனை வைக்கல, நாக்கு வறண்டுடுச்சு, உயிர் போக போகுது, தண்ணி கிடைச்சா போதும். இப்போ சொல்கிறான் பார் கரெக்டாக, எலியா சொன்ன மாதிரியே சொல்கிறான், நீ போய் அந்த யோர்தானில் முழுகு. அவன் அறிவாக சிந்திக்கிறான் நாகமான். அது எப்பறம் என் ஊர நதி இல்லையாடா, இந்த நதியில் முழுன எப்பறம் ஆகணும் அறிவை யூஸ் பண்ணுறான். நான் சொல்கிறேன் முழுகு அப்படின்னா அந்த தண்ணியில் மெடிசன் இருக்கு, யாருக்கா தெரியுமா? இப்போது நீங்கள் கர்த்தருடைய அற்புதத்தை தியானித்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்த்தா ரெண்டுங்கிறதுக்கும் அற்புதத்திற்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. காற்றையும் பார்க்க மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், ஆனால் நீ நினச்சது நடக்கும். எத்தனை பேருக்கு கர்த்தருக்குள்ள ஒரு விசுவாசம் வருது? இப்போது ஒழுங்கின்மையும் இருளாக இருந்தது, ஆவியானவர் அசைவாடுறாரு, வெளிச்சம் வந்தது. எங்கேருந்து வந்து தெரியுமா உனக்கு? அதேமாரி இப்போ 10வது மாதம் ஒரே பிரைட்னஸ் தான். ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரே வெளிச்சம் தான் ஃபேமிலியில். ஆனால் எங்கேருந்து வரும்லாம் நீ கேட்காத, தியானிக்காத, அது வரும். ஆமேன்னு சொல்லுங்களேன். எப்படி வனாந்தரத்தில் 12 கூட மிச்சம் எடுத்தானோ அதே போல் மிச்சம் வரும். ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ என்ன செய்வது? ஒழுங்கன்மையும் வெறுமையுமாக இருக்கிறது, ஆனால் வெளிச்சம் வரும். கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்போ இப்போ நடக்கிற நிகழ்ச்சியெல்லாம் நம்ம கண்ணால் மட்டும் பார்க்கல, ஆவியாலையும் பார்க்குறோம் என்ன நடக்குது அப்படின்னு. அங்கே தான் ஆவியானவர் மிங்கில் ஆகிறாரு. நான் அப்படி தாண்டாங்கிறாரு. அதாவது நல்ல இடத்துக்கு கத்த தேவையில்லை. இந்த ஒழுங்கின்மையும் இந்த இருளும் இந்த கசமசான்னு இருக்க எதிர்ப்பு, எலியாவுக்கு சுற்றி எதிர்ப்பு தான். நீ காற்றும் நீ பார்க்க மாட்ட, மழையையும். ஆனால் என்ன தெரியுமா எனக்கு சர்ப்ரைஸு? ஒன்றுமே இல்லை. ஆனால் பாருங்க, கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, ஒழுங்கின்மை, வெறுமை, இருள், ஆனால் வெளிச்சம் வரும். உங்கள் ஃபேமிலி இப்போ அப்படி தானே இருக்கு, உங்கள் நிலைமை அப்படி தானே இருக்கு. நிலைமையை கண்ணு பார்க்குது, நிலைமையின் சத்தத்தை காது கேட்குது, நீங்கள் உடஞ்சி அழுவுறீங்க. எத்தனை பேர் எலிசாவை பார்த்து பரியாசம் பண்ணானோ திரும்பி அந்த சால்வியை திருப்பி அடிச்சாம் பாருங்க எலிசா. ஏய் வந்துட்டான்டா, இவன் மீறி வந்துட்டான்டா, யோர்தானை தாண்டி வந்துட்டான்டான்னொடனே விமர்சனம் பண்ண அத்தனை பேரும் எலிசாவோடு ஒன்னா ஜாயின் ஆயிட்டான். 2 கையும் உயர்த்தியா, எல்லாம் ஜாயின் ஆயிட்டான். இதை பண்றவர் தான் கர்த்தர். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்றீங்க? இதே போல் நீங்கள் ஒவ்வொரு வசனமாக தியானிச்சுக்கிட்டே போனீங்கன்னா கர்த்தர் பண்ண அற்புதம் எதுவுமே சிஸ்டமேட்டிக்கலாகவே இருக்காது, சட்டப்படியே இருக்காது, எழுத்தின்படியே இருக்காது. எல்லாம் குறை, குஷ்டரோகம், வியாதி, எல்லாம் கசமுசாதான். பைபிள் ஃபுல்லாக கசமுசாதான். அதன் மேலே ஒரு வெளிச்சம் பிரகாசித்தது போல இந்த மாதம் நமக்குள்ளே பிரகாசத்தை கொடுப்பார். லூக்கா 10:22 படிங்க. வசந்த முடிச்சலாம் கடகடன்னு. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு. எல்லாம் திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். எப்படியா இதெல்லாம் நீ பண்ணுறேன்னு எல்லாம் டவுட் டவுட் வருது. பேயை ஓட்டிய நீ பேய்க்கு தலைவனாங்கிறான், இது எப்படாங்கிறான். அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை, சகலமும் என் பிதாவினால் என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் சொல்லுங்க, எல்லாம் என்னுடைய கரத்தில் கர்த்தர் கொடுத்து விட்டா. ஆமேன்னு சொல்லுங்க. எப்பறங்க இதுக்கப்புறம் அவிசுவாசம் பேசக்கூடாது. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், எனக்கு என்ன குறை அப்படின்னு சொல்லுங்கள், சொல்லிக்கிட்டே இருங்க. ஆமாம், அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸாக, ஆமாம் நாளைக்கு நானும் ஒரு நாள் சீரியஸ் ஆவேன், அப்பா ஆவார், அம்மா ஆவார், பிள்ளை ஆகும், எல்லாம் ஆக தான் போகிறான். இதில் என்ன அப்படி பேச பழகணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த வார்த்தையை திரும்ப சொல்லுங்கள், எல்லாம் எனக்கு பிதாவினாலே
கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அடுத்து 100 வசனம் படிக்க பார்க்க. அதுலேயே யோவான் 1:3 படிங்க. யோவான் 1:3 படிங்க. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. எல்லாம் சொல்லுங்க. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. சொல்லுங்க. எவன் மூலமாவும் எதுவும் உண்டாகல, சகலமும் அவர் மூலமாய் உண்டான. திரும்ப சொல்லுங்க. இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. எங்கேயாச்சும் ஒரு பக்கம் உன் பீஸை பிடிங்கிட்டா உன் வாழ்க்கை ஸ்டாப் ஆகிடும் சொன்னது யாரு? பொம்பளை பிள்ளையா பிறந்துட்டா நீ அப்படியே நசல் கொண்டுருவேன்னு சொன்னது யாரு? நீ படிக்கலை, பணம் இல்லை, ஒன்றும் இல்லைன்னா நீ அப்படியே முடங்கிடுவேன்னு சொன்னது யாரு? ஊரே எதுக்குது, உலகமே எதுக்குது, அப்பா அம்மா ஆத்த எதுக்குறாங்க. நான் சொன்ன ஒருத்தன் ஒன்று எதிர்த்தா நீ வளர போகிறன்னு அர்த்தம், ஊரே எதிர்த்தா நீ வளர்ந்துட்டுன்னு அர்த்தம். ஒரு குடும்பமே சேர்ந்து ஒன்று அட்டாக் பண்ணுது அப்படின்னா உன் மேலே ஒரு பொறாம இருந்துச்சுன்னு அர்த்தம். கர்த்தரோட லிஃப்ட் பண்ணிட்டான்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா இந்த லிஃப்ட் பண்ணுறது தான் மனுஷனே கிடையாது. நான் சொல்கிறேன், வாயாதான் ஆன்னு பார்த்தான் ஏலி, மினு ஜெபிக்க கொலை. இவன் லிஃப்ட் பண்ண முடியல. என்ன குடிச்சிட்டியா? சாமி நான் அப்படி இல்லை அப்படின்னு. ஓ அப்படியா, சரி பண்ணி போயிடுவான்ட்டான் சமாதானம் பண்ணி. இதுதான் அவன் வேலை. ஆனால் அதுக்கு 2 பேருக்கும் இடையில ஒரு ஆவியானவர் இருக்கிறார். அவர் தான் இருளின் மேலே அசைவாடுகிறவர். இப்போ இருளாக இருக்கிற எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் கர்த்தர் அசைவாடிக்கிட்டு இருக்கிறார். சாத்தான் பேசுவான், யூடியூப்பில் பேசுவான், நம்பாத கேட்காத உன் சூழ்நிலையில் ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். 2 கையும் உயர்த்தி ஒரு அல்லேலூயா படிங்க. வசந்த படிங்க. 1:3. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. சொல்லுங்க பார்க்கும். எல்லாம் அவரால் வந்தது. ஆமேன்னு சொல்லுங்களேன். எல்லாம் அந்த எண்ணெய் குடத்தில் எப்படி வந்துச்சு? அவர் மூலமாக வந்துச்சு. வனாந்தரத்தில் அற்புதம் எப்படி வந்துருச்சு? இப்போ புரியுதா? அந்த ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைச்சி இருளையும் ஒருங்கிழமையும் மாற்றி வெளிச்சம் வந்துச்சு. எப்படி வந்துச்சு? அவராலே உண்டாயிடுச்சு. நம்ம வீட்டில் கர்த்தர் நல்ல பிள்ளைகளை கொடுத்தாலும் எப்படி உண்டாயிடுச்சு? இப்போ நம்மள ஜம்மு நிற்கிறமே எப்படி உண்டானது? 2 கையும் உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அவராலே உண்டானது. சொல்லுங்க பார்க்கும். சகலமும் அவராலே உண்டாகும். இது நகைச்சுவை அல்ல, இது படித்து தியானம் பண்ணதில்ல, முட்டி போட்டு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி வாங்கின வார்த்தை அல்ல. ரியலாகவே ஆவியானவர் சிந்திக்க வைக்கிறாரு. எல்லாம் என்னால் தான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கும். இப்போ மாற்றம் வருமா வராதா? திரும்ப சொல்லுங்க. மாற்றம் வருமா வராதா? சொல்லுங்க பாட்டிமா, சொல்லுங்க. மாற்றம் வருமா வராதா? வரும். எத்தனை பேர் ஆமாங்கிறீங்க? அவரால். இப்போ ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை சீக்கிரம் படிங்க. ரோமர் 8:28 படிங்க கடகடன்னு. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று. இப்போ சொல்லுங்க. இங்க பாருங்க, இருள் இருந்தது. எலிசாவை பரியாசம் பண்ணனா. இந்த அண்ணால இவன் திட்டினான், இந்த ஊழியக்காரன். எல்லாம் நன்மைக்கா தீமைக்கா? இந்த பெனினால் இப்படி கண்ணாபுரான்னு பேசி வேதனைப்படுத்தினா புரிஞ்சுக்காம தங்கச்சி, நன்மைக்கா தீமைக்கா? இப்போ சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு நடந்திருக்கிற எல்லா பிரேக் த்ரூ எல்லாமே நன்மைக்கு தான். இப்போ 9 வருஷம் தலைவர் இங்கே வராமல் ஒரு பெரிய பிரேக்கை கர்த்தர் கொடுத்தாரு. நான் சொல்கிறேன், நன்மைக்காகவே. இதில் ஏகப்பட்ட பாடத்தை படிச்சுக்கிட்டோம். கடைசியாக நம்ம தான் ஜெயித்தோம். நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை, நம்ம தான் ஜெயிக்கணும், நம்ம தான் ஜெயிப்போம். ஏன்னா நம்மளுக்குள்ளே அசைவாடுகிறவர் ஆவியானவர். 11:36 படிங்க. அதில் ரோமர் 11:36 படிங்க. வேகமாக போட்டு பிள்ளை சக்கர வசந்த படிங்க. சகலமும் அவராலும். எல்லாம் சேர்ந்து படிங்க. சகலமும் அவராலும். திரும்ப சொல்லுங்க. திரும்ப ஒரு முறை சொல்லுங்க. சரி, இங்க பாருங்க பாருங்க. அவர்தான், அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. சகலமும் அவராலும், அவர் மூலமாயும், அவர் மூலமா. இப்ப மூலமாயும் அவராலும், அவர் மூலமா. அப்படி என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரால். அப்போ இன்னொரு மூலமாய், இவர் மூலமாயெல்லாம் இல்லை. இப்படி பிஸ்டி சாப்பிட்றதுலாம் கிடையாது. கர்த்தர் தான். ஆமேன்னு சொல்லுங்க. எங்கள் பாசையா ஜெபம் பண்ணாங்கலாம் கிடையாது. கர்த்தர் தான். ஆமேன். இவர் தாங்க எனக்கு ஊட்டி விட்டார் சோறு, அதனால கர்த்தர் தான். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ 2ஆக பிரித்து விடுற ஆண்டவர். யார் மூலமாகவும் இல்லை, கர்த்தராலே. திரும்ப சொல்லுங்க. கர்த்தர் ஆதியும் அவர் தான், அந்தமும் அவர் தான், அல்ஃபாவும் அவர் தான், ஒமேகாவும் அவர் தான், துவக்கமும் அவர் தான், முடிவும் அவர் தான், வந்தவரும் அவர் தான், வரப்போகிறவரும் அவர் தான், வாழ வைக்கிறது அவர் தான், நம்மளை கொன்று பாடியை இங்கே போட்டு பரலம் கொண்டு சேர்க்க போகிறது அவர் தான். இதுதான் இந்த மாதம் வாக்குத்தத்தம். என்ன தெரியுமா?
நான் ஒழுங்கின்மை தான். யாராச்சும் கேட்டால் சொல்லுங்க, ஆமாம் நான் ஒழுங்கின்மை தான். நீ வெறுமை, ஆமாம் நான் வெறுமை தான். நீ இருள், ஆமா நான் இருள் தான். ஆனால் அடுத்தவரைய பாருங்க, ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார், எனக்குள்ளே வெளிச்சம் உண்டாகும். இதுதான் வாக்கு தத்துவம். இங்கே யார் பர்ஃபெக்டான ஆளை கர்த்தர் பூமியில் வைக்கிறது இல்லை, எல்லாருக்குள்ளேயும் குறைவு இருக்கிறது. ஆனால் ஆவியானவர் அசைவாடுகிறார். சும்மா இல்லை, வெளிச்சத்தை கொடுக்க சகலமும் அவர் மூலமாக அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்காக தான். ஆமேன்னு சொல்லுங்களேன். பெண்கள் முகாம் யாருக்காக? உழைக்கிறது யாருக்காக? ஓடுறது யாருக்காக? இப்போ ஜெபிக்கிறது யாருக்காக? இன்றைக்கி ராத்திரிலாம் கண்முழிக்க போகிறோம் யாருக்காக? நாளைக்கு ஓடி ஆடி இந்த வேலையெல்லாம் கவனிக்க போகிறோம் யாருக்காக? பைபிள் சொல்லுகிறது அவருக்காக. அவரால், அவர் மூலமாக, அவருக்காக தான் எல்லாம் உண்டாக்கப்பட்டது. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லலாமா? எல்லாரும் எழுச்சி நின்று, என் தேவன் இந்த மாதம் என்னை வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாற்றி என்னை பிரகாசிக்க பண்ண போகிறார்.